இது வந்து ஒரு சமரின்றபடியா ஒரு சமரின்றபடியால எல்லா செக்ஷன்ல இருந்து கேள்வி வரக்குள்ள இதுல இருந்து கேள்வி வர மாதிரி தான் இருக்கு. சரியா? ஆனா உண்மையா இது எல்லாமே நீங்க இதுல படிக்க போற அவ்வளவு விஷயமுமே சமரி தான். சரி, அப்ப அந்த அடிப்படையில நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, உயிரியல ஒரு ஆள் படிக்கிறதால, பயாலஜி ஒரு ஆள் படிக்கிறதால என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஒரு ஆள தீர்வு காண இயலும், அல்லது உயிரியலை கற்பதன் நோக்கம் என்ன, அல்லது உயிரியலை கற்கிறதால நமக்கு என்ன யூஸ், என்ன பயன் இருக்கு. சரியா? அப்ப அதுல ஒரு விஷயம் பார்த்தோம், உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்வார். இப்ப நீங்க பயாலஜியை படிக்கிறதால உயிர் பல்வகைமையை விளங்கிக்கலாமா எப்படின்னு கேட்டா, சும்மா சொல்லுவோமே நம்மட ஏ லெவல் மட்டத்துல யோசிச்சோம்னா நம்ம 3வது அழகா பயோடைவர்சிட்டி படிப்போம். அப்ப அந்த பயோடைவர்சிட்டியில ஃபுல்லாவே நீங்க படிக்க போறது என்ன, டைவர்சிட்டி சொல்றது பல்வகைமை, உயிர் பல்வகைமை தான் நீ அதுல ஃபுல்லாவே படிக்க போற. ஒரு மனிதன் சொன்னா அந்த மனிதன் எங்கிருந்து வந்தான், அவன் ஒரு யூக்கரியோட்டாவில இருந்து கூர்ப்படைஞ்சு வந்தால், யூக்கரியோட்டா கிழங்கு எங்கிருந்து வந்துச்சு, அது ஒரு புரோக்கரியோட்டாவில இருந்து கூர்ப்படைஞ்சு வந்துச்சு. புரோக்கரியோட்டா எங்க இருந்து வந்துச்சு, அது உயிர் ரசாயன கூர்ப்பின் மூலமாக தோன்றியது சொல்லி அப்படி ஒட்டுமொத்தமாக கூர்ப்பை பத்தி காய்ச்சிட்டு போகிறோம். இப்படி என்ன சொல்றேன்னு சொல்லி சரி, அப்ப இன்றைக்கு பார்க்க போறது உயிரியலை கற்பதன் நோக்கத்துல 2வது நோக்கம். சரியா? என்னையா? மனித உடல், அதோட அமைப்பு, அதுல தொழிற்பாடுகள். என்ன விளக்கம்? மனித உடலும் அதுல அமைப்பும் தொழிற்பாடுகளும். இது நீ எங்க படிப்பாயின்னு சொன்னா யூனிட் 5ல படிப்பை. சரியா? 5வது அலகுல நீங்க விலங்குகளும் விலங்குகளோட உடல் அமைப்பும் அந்த உடல் அமைப்போட தொழிற்பாடுகளும் சம்பந்தமா படிப்பீங்க. சரியா? அப்ப இங்கேயுமே மனிதன், இப்ப நீங்க ஒரு சமீபாட்டு தொகுதி படிக்கலாம், ஒரு சுற்றோட்ட தொகுதி படிக்கலாம், சுவாச தொகுதி படிக்கலாம், இப்படி நிப்பிரண தொகுதி படிக்கலாம். நீங்க என்ன தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, கழிவற்ற தொகுதி, நீங்க என்ன தொகுதி படிச்சாலும் அங்க 5வது அலகுல நீ படிக்க போறது மெயினா மனிதன் உடல் அமைப்பு தான். சரியா? கைக்கிற விலங்கு தானே, பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே? கைக்கிற கிளியர் ஆகி தானே? சரியா மகள்? அப்ப நீங்க இதுல சரியா? அப்ப நீங்க இதுல ஃபுல்லாவே படிக்க போறது மனிதனை பத்தின விஷயம் தான். சரி, அப்ப மனிதன் உடல் அமைப்பு எப்படி இருக்கு, மனிதன் இதயம் எப்படி இருக்கு, மனிதன் சிறுநீரக தொகுதி எப்படி இருக்கு, இந்த இதயம் எப்படி தொழிற்படுகிறது, இந்த சிறுநீரகம் எப்படி தொழிற்படுகிறது, இதுல என்னென்ன பாதிப்புகள் வரும், என்ன வகையான நோய்கள் வரும், எப்படி இந்த கட்டமைப்புகளை நாம சீரா நோய்கள் இல்லாம பேணி பாதுகாக்கலாம், இது சொல்றது எல்லாமே நீங்க பயாலஜில படிக்கலாம். சொல்றவங்க? அப்ப மனித உடல் அமைப்பு, மனித உடலின் அமைப்பும் அதுல பங்கன் தொழிற்பாடுகளும் சம்பந்தமான விஷயத்தை நீங்க 5வது அலகுல படிக்க போறீங்க. இப்படி படிக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம், என்ன இது இந்த உயிரியலை கற்பதால் நமக்கு என்ன நன்மை சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்க போற 1வது நன்மை, நம்மட கட்டமைப்பு, நம்மட உடல் அமைப்பு நம்மளால தெரிஞ்சிக்க இயலுமாக இருந்தா என்ன, அதுக்கு வார பாதிப்புகள்ல இருந்தும் பாதுகாக்க.
உனக்கு எப்ப அந்த உடல் அமைப்பு சரியா விளங்க இயலுமோ அப்பதான் உன்னால அதை பாதுகாக்க சரியா. சரி, அப்ப ரெண்டாவது எழுதுங்க. எழுதுங்க. போன கிளாஸ்ல நோட்ஸ் எழுதினோம் தானே? லாஸ்ட் கிளாஸ்ல நோட்ஸ் எழுதினா தானே? உஸ்மான் சொல்லுங்க பாப்போம். எழுதினோமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணாத ஆட்களுக்கு நம்மளோட சேனல்ல, யூடியூப் சேனல்ல இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குரிய வீடியோ ஃபார்வர்ட் இருக்கும், அதை பாருங்களா. சரியா? அப்ப எழுங்க. மனித உடலையும் அதன் தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ளல். மனித உடலையும் அதன் தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ளல். சரியா மகள்? அப்ப அதுல நான் பெருசா நோட்ஸ் தரல. ஏன்னு அடிச்சுன்னா நீ நீ படிக்க போற விஷயம் என்னண்டா நிறைய அங்கிகள்ன்ற தொகுதிகள் படிக்க போறாங்க. ஆனா மெயினா இப்ப நீ ஒரு சுற்றோட்ட தொகுதி படிக்க நீ மெயினா படிக்க போறது மனிதன். அப்ப மனிதன்ற தொகுதியில கட்டமைப்பு உனக்கு தெரியறதால, தொழிற்பாடு உனக்கு தெரியறதால, இந்த கட்டமைப்புக்கு என்ன தேவை, எது பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணமா நீ நுரையீரல் கட்டமைப்பு படிக்க, நுரையீரல்ல என்ன இருக்கும், நுரையீரலுக்கு என்ன போனா பிரச்சனை வரும். உதாரணமா ஒரு தூசி சுணிக்கை போகுதுன்னா அந்த தூசி சுணிக்கைகளை அழிக்கிறதுக்காக நுரையீரல் என்ன செய்யும், சீதத்தை சுரக்கும். இது ஒரு நார்மலான விஷயம். இது எப்ப நீங்க பிரச்சனையான ஆக்களை தொடர்ச்சியா உங்களோட சுவாசத்தின் மூலம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இப்போ உதாரணமா ஒரு அல்சிக்கர் குடியாரு இருந்துச்சுன்னா சரிங்களா, ஒரு 2 நிமிஷம் நீங்க பிள்ளைங்களா. சரியா? இப்ப ஒரு ஆள் உதாரணமா சிகரெட் குடிக்காரு சொல்லிச்சுன்னா அவருக்கு கேன்சர் வரும். பெரும்பாலும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு சாதாரணமான ஒரு ஆளை விட அவருக்கு கூட. அப்ப இது ஏன் அவருக்கு இது கூட சொல்லி பார்த்தா, அது அந்த அவர் குடிக்கிற புகையில இருக்கக்கூடிய சில உதாரணமா நிக்கோட்டின், HCN, சயனைட் சொல்லும், இப்படியான பதார்த்தங்களை அழிக்கிறதுக்காக நுரையீரல் கூடுதல் வேலை செய்யும்.
இவர் தொடர்ச்சியா அதை கொடுக்க 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 ஒரு நாள் 2 நாள் இல்லது, தொடர்ச்சியா நீண்ட காலத்தின் அடிப்படையில கொடுக்க 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 இந்த சீதம் சுரக்கிற ஃபங்க்ஷன், இந்த பிசிரடிப்பு நடக்கிறது இப்படின்னு சொல்லி புகையிலையினுடைய புகை அவர் அந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் அளவை குறைச்சிட்டே வரும், கேன்சர் வரும். சரி, அப்ப இது எப்ப தெரிய வரும் சொன்னா, உனக்கு முதலாவது நுரையீரல் கட்டமைப்பு தெரியணும், அது எப்படி இயங்கும்ன்றது தெரியணும், இதயம் எப்படி இயங்கும்ன்றது தெரியணும், அதுல கட்டமைப்பு தெரியும். அப்படிதான் தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா நம்மளால மனித உடல்றது, இப்ப நாம A-level பயாலஜின்ற பாடத்துல மனித உடலை தான் கூடுதலா படிக்கப்படும். அப்ப நம்ம மனித உடல் சம்பந்தமான விஷயத்தை நெஞ்சுக்கணும், கிளியரா அறிஞ்சிக்கணும். ஆனா பயாலஜியை கற்பதனூடாக மனித உடலை மட்டும் இல்லைன்னு தாவரங்களையும் விளங்கிக் கொள்ளேன், நுண்ணங்கிகளையும் விளங்கிக் கொள்ளேன். சரியா? சரி, அப்ப அடுத்தது, அப்ப இதுக்கு நான் கூடுதலான விளக்கம் நோட்ஸா தரல, அதுக்கு நீங்க அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும் என்று சொன்னா இது ஒரு தனி அழகு. சரி, அப்ப அதுக்கு தனி விளக்க தரணும்ன்ற அவசியம் இப்போதைக்கு இல்லை. சரி, அப்ப அடுத்தது மக்கள் மூணாவது முக்கியமான ஒரு விஷயமா, என்னது இயற்கை வளங்களும் அவற்றின் நீடித்து நிலை பெறும் பயன்பாடும். விளங்குதா? போட் விளங்குதானே? சரியா? இயற்கை வளங்களும் அவற்றின் நீடித்து நிலை பெறும் பயன்பாடும். சரி, அப்ப இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்களா. ஒன்று இயற்கை வளங்கள், இன்னொன்று நீடித்து நிலை பெறும் பயன்பாடு. சரி, எனக்கு நீங்க முதலாவது சொல்லுங்க. அப்போ இயற்கை வளம்டா என்ன மக்கள்? உங்களோட ஐடியா என்ன சொல்லுங்க பாபு. இயற்கை வளம் சொல்றதுல உங்களோட ஐடியா என்ன? இயற்கை வளம் சொல்றதால நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாபு. கேட்பான், ஸ்ட்ரக்சர்ல கேட்பான் இயற்கை வளம் என்றால் என்ன. அப்ப கட்டாயம் தெரியும். உங்களோட ஐடியா ஏதாவது சொல்லுங்க அப்போ. இயற்கை வளம் சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? குயிக்கா, டைம் இல்ல. சொல்லுங்க. சும்மா கிளாஸுக்கு வந்து ரெக்கார்டிங்க போட்டு வச்சு போட்டு நான் கதைக்கிறத கேட்டுட்டு இருந்தோட்டு போற மாதிரியான வகுப்பு அறிக்காது நம்மளோட வகுப்பு. சரியா? அப்ப கொஞ்சம் நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் விஷயங்களை பிடிக்கணும். சரியா? இன்னைக்கு ஒரு நாள் 2 நாளையோட முடிகிற விஷயம் இல்லை இது. ஒரு 2.5 வருஷத்துக்குரிய ஜேர்னிலா. அப்ப உங்களோட ஈடுபாடு கட்டாயம் இதுல முக்கியம். சரி, தனியே ஒரு ஆள் வந்து நின்று விளங்கப்படுத்தி போட்டு போனா அதுல ஃபுல் மார்க்ஸ் நம்மளால கடைசி எடுக்கலாம். உங்களோட ஈடுபாடுதான் இதுல மிக மிக முக்கியமான விஷயம். 100க்கு 80% இதுக்கு நீங்க தான் காரணமாக போராட்டம்.
சரியா? அது நீ ஏ எடுத்தாலும் சரி, நீ அது பி எடுத்தாலும் சரி, நீ ஃபெயில் ஆகினாலும் சரி, அது தனியா உண்ட முயற்சி. சரியா? அதுல ஒரு ஒரு சைட் சப்போர்ட், ஒரு பில்லர் தான் டீச்சர். அப்ப நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரக்குள்ள ஆக்டிவ் லிசனிங்ல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறது தான் கேள்வி கேட்குது. அப்ப அந்த கேள்விக்குரிய சரியா இல்லையா? இப்ப நீங்க சரியா தான் இல்லைன்னு எந்த அவசியம் இல்லை. இப்ப ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, எக்ஸாமுக்கு போய் நீங்க 100 மார்க்ஸ் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. உங்களுக்கு தெரிஞ்சதுக்குரிய கேள்விகளுக்குரிய விட எழுதி நீங்க ஏயோ அல்லது 80 அல்லது 90 மார்க்ஸ் எடுக்கிறது போதுமானது. அப்ப நீங்க இதுக்கு சரியா விட சொல்லுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. விட ஏதாவது வந்து செல்லணும் கேட்டா. உனக்கு இயற்கை வளம் தான், நீ என்ன நினைப்பாய்? இயற்கையாக கிடைக்கின்ற வளம் என்ன? சோர்ஸ் என்ன? அதான் இயற்கை வளம். அப்ப இயற்கை வளத்துக்கான டெபினிஷன் எப்படி சொல்றான்னு சொன்னாமல், இந்த இந்த நான் எழுத போற இந்த விஷயங்கள் அவ்வளவு உங்களோட டெபினிஷன்ல இருக்கணும். வரை விளக்கணும் ஒன்று என்னது? அன்றாட வாழ்க்கையில அல்லது நாளாந்த வாழ்க்கையில டெய்லி என்ன சமாதி? டெய்லி தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கும் இயற்கை வளம். இல்லைங்க? ரெண்டாவது, உங்களோட பொருளாதார அபிவிருத்திக்கு உதவும். ரெண்டாவது என்ன? உங்களோட பொருளாதார அபிவிருத்திக்கு. அதால உங்களோட 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 பிசினஸோ அல்லது உங்களோட பொருளாதாரமோ ஏதோ ஒரு வகையில விருத்தியாகும். அப்படி அது இயற்கையா கிடைக்கணும். இல்லைங்க? அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற பொருளாதார அபிவிருத்திக்கு உதவுற இயற்கையில காணப்படுற வளம். அந்த வளம் வந்து சக்தியாகவும் இருக்கலாம் அல்லது சடமாகவும் இருக்கலாம். அப்ப சக்தியும் பதார்த்தங்களும், பதார்த்தம் சடம், சக்தியும் பதார்த்தங்கள் தான் இயற்கை. சரியா? சரி. இப்ப இது சம்பந்தமா நீ எங்க படிக்க போறான்னு கேட்டா, இதே 8வது அலகுல நாம இது படிப்போம். சரியா? இயற்கை வளங்கள் சம்பந்தமான ஒரு நாலேஜ் உண்டு 8வது அலகுல படிப்போம். 8வது அலகுல இயற்கை வளங்களோட பாகுபாடுகளும் ஓல் சிலபஸில் இருந்து இப்ப நமக்கு அதை இல்லாம ஆக்கிட்டான். சரியா? அப்ப அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற பொருளாதார அபிவிருத்திக்கு உதவுற இயற்கையில் காணப்படுற சக்திகள், காற்று சக்தி, சூரிய சக்தி, ஒளி சக்தி, வெப்ப சக்தி, எப்படி சக்தியாகவும் பதார்த்தம். உதாரணமா ரத்தினக்கல் ஒரு இயற்கை வளம். பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், இப்ப பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கீங்களா, குரூட் ஆயில். அப்ப இந்த குரூட் ஆயில் சொல்லக்கூடிய இந்த பிரிச்செடுக்கிற எண்ணெய்கள், பெட்ரோல், மண்ணெண்ணெய், எல்லாம் எல்லாமே பிரிச்செடுக்கிற இந்த குரூட் ஆயில் இருந்து தானே. அப்ப அப்படியான இந்த ஓயில், இந்த ரத்தினக்கல், மண், மரம், காடு, இப்படி எல்லாம் இயற்கை வளம். இதெல்லாம் பதார்த்தங்களா வரும். சூரிய ஒளி, அடுத்தது ஒளிசக்தி, வெப்ப சக்தி, அடுத்தது என்ன, சூரிய ஒளிசக்தி, இதெல்லாமே சக்திகளாக வந்து கொடுக்கும். இப்படியா நாட்கள் தான் இயற்கை வளம். இப்ப இதுல என்னத்துக்கு இப்ப இயற்கை வளம் சம்பந்தமா நான் படிக்கணும் சொன்னா, அடுத்த பிரச்சனை வரப்போய் பாருங்க. இந்த இயற்கை வளங்களை மக்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று சரி, என்னது நிரந்தரமானது அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுங்களேன், சூரியன்.
சூரியன் எப்படியானால் நிரந்தரமான ஒரு ஆள். உலகம் அழியிற வரைக்கும் சூரியன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப சூரிய ஒளி உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்க. அப்ப இதை நீ எப்படியும் பாதிக்கலாம், எந்த அளவுக்கும் நுகரலாம். சூரிய ஒளிய நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணலாம், சூரிய ஒளிய நீங்க எந்த அளவுக்கும் உங்களோட தேவைக்கு பயன்படுத்தி தள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னா சூரியன் சொல்றது ஒரு நிரந்தரமான வளம் சோர்ஸ். அதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு எடுத்தாலும் அதுல இருந்து எதுவுமே குறைவு வர போறது இல்லை. ஏன்னு சொன்னா உலகம் அழியிற வரைக்கும் சூரியன்ல இருந்து சக்தி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா சில வளங்கள் அப்படியான வளங்கள் இல்லை. சரி, அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா புதுப்பிக்க கூடிய வளங்கள். புதுப்பிக்க முடியாத வளங்கள். சரியா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று சொல்லிச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு வைங்களம், ஒரு ஒரு காட்டுல ஒரு மரம் உண்டு இருக்கு. சரியா, இப்ப இந்த மரத்தை நீங்க வெட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப இந்த காட்டுல இருந்து ஒரு மரத்துல எண்ணிக்கை குறையும் தானே, குறையும், சோரா குறையும். ஆனா நீங்க நினைச்சா அந்த மரத்தை வெட்ட முதல் அவடத்துக்கு ஒரு சிறிய மரக்கன்றை நாட்டிட்டு நீங்க இருந்த மரத்தை வெட்டிட்டு வரலாம், சிறிய மரத்தை. இப்ப ஒரு ஒரு நீங்க உதாரணத்துக்கு ஒரு போட்ல மீன் பிடிக்க போறீங்கன்னு வைங்களேன். நீங்க ஒரு இயற்கையில கரிசனை இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தா, இப்ப சாதாரணமா மீன் பிடிக்க போறார்கள், இந்த இப்ப நான் செல்ல போற வேலை மீன் பிடிக்கிறார்கள் செய்யற வேலை. அப்ப நீங்க ஒரு பயாலஜி படிச்ச ஒரு ஆள் மீன் பிடிக்க போறீங்கன்னு வைங்களேன். இப்ப கேட்பீங்க, பயாலஜி படிச்சு நான் ஏன்டா மீன் பிடிக்க போகணும், என்ன நீங்க சும்மா ஒரு ஃபன்னுக்கு மீன் பிடிக்க போறீங்க, ஒரு ஒரு பின்னர் விளையாட்டா போறீங்கன்னு வைங்களேன். இப்ப உங்களோட வலையில அல்லது உங்களோட தூண்டில ஒரு குட்டி மீனா புடுது, சின்ன மீன், ஒரு ஒரு எத்தனை ஒரு சாதாரணமா இப்படி இந்த சைஸ் வளரக்கூடிய மீன் உங்களோட தூண்டில அம்புடுது, அதுல குட்டி இவ்வளவு. இப்ப நீங்க ஒரு பயாலஜி படிச்ச ஒரு ஆள் அல்லது ஒரு ஒரு இயற்கையில கரிசனை இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும், இந்த குட்டி மீன் என்ன செய்யணும், அம்புட்டு இதுதான் இந்த எடுத்துட்டு வந்து பொறிச்சு சாப்பிடுறியா, இல்ல இந்த குட்டி மீன் தான் எதிர்காலத்துல சந்ததியாக மாறப்போகுது, இதுக்கு வாழ்றதுக்கு இடம் கொடுத்தா தான் இது சந்ததியை பெருக்கும். முதிர்ந்த மீன்கள் எப்படியும் இனப்பெருக்கத்தை முடிச்சுட்டு நீ அவளால் இனப்பெருக்க ஏலான்ற ஒரு கட்டத்துக்கு வந்துருப்பா. விலங்கான என்ன சொல்றது, விலங்கான மனிதனை யோசிக்கலாம். மனிதன்ல பெண்கள் ஒரு 45-50 வயசுக்கு மேல மெனோபஸ் நின்றும், அதாவது மாதவிடாய் நின்றும், மெனோபஸ் நில்லும். இனி அவர்களால் இனப்பெருக்கம் செய்யலாம். அப்படித்தான் ஒரு கட்டம். எல்லா விலங்குகள்லையும் முதிர்வு வரக்குள்ள ஒவ்வொரு அங்கங்களும் தொகுதிகளும் அதுல பங்கனை குறைக்கும். இத பெரிய மீனை பிடிச்சி சாப்பிடுறதால நமக்கு லாபம் என்ன, பெரிய நிறையில வெயிட்ல நிறைய நமக்கு தேவையான மீன் உணவு கிடைக்கணும். சின்ன மீனை பிடிச்சி சாப்பிடுறதால நமக்கும் லாபம் இல்லை, அது இயற்கைக்கும் லாபம் இல்லை. என்ன சொல்லுங்க, நீங்க பெரிய மீனை பிடிச்சி சாப்பிடுறீங்கடா நமக்கும் நல்லம் இயற்கைக்கும் நல்லம். ஏன் நீங்க பெரிய மீனை சாப்பிடணும், குட்டி மீன் அந்த சூழல்ல வாழையலும். ஏன் இந்த பெரிய மீனே இதை சாப்பிடுறதுக்கு நான் சிரிக்கிட்டானே. அப்ப நீங்க குட்டி மீன்களை பிடிச்சி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கைக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. முதலாவது நமக்கு இது காணா, சின்ன மீன் காணா. அப்ப நீ என்ன, ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு 100 மீன் தேவைப்படும். பெரிய மீன் சொன்னா ஒரு மீனை 100 பேருக்கு பங்கு வைக்கலாம். சொல்லுங்க. அப்ப இயற்கையில கரிசனை இருக்கிற ஒரு ஆள் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னா, இப்ப மீன் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம், மரங்கள் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம், எப்படி யூஸ் பண்ணுவாருண்டா, இப்ப நீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்த போய் மீன் பிடிக்கீங்கன்னா அந்த பெரிய மீனை பிடிச்சிட்டு சின்ன மீனை விட்டுட்டு வரணும். இதுதான் ஒரு இயற்கையை நேசிக்கிற ஒரு ஆளுக்குரிய பண்பு இல்லையா. நீங்க மீனை பிடிச்சிட்டீங்கன்னு அந்த பிடிச்ச இடத்துல குட்டி மீன்களை விட்டுட்டு வரணும். இது நீ சுயநலமா யோசிச்சா கூட நன்மையான செய்யணும். அதே மாதிரி நீங்க இப்ப ஒரு காட்டுல போய் மரம் பெற்றீங்க, சட்ட ரீதியா மரம் பெற்றதுக்கான அனுமதி கிடைச்சிருக்கீங்களா, அந்த மரம் வெட்டின இடத்துல குட்டி மரங்களை நாட்டணும். ஏன் அந்த காடு அழியாம பாதுகாக்க வேண்டியது நம்மட பொறுப்பு, நம்மட தேவைக்காக மரத்தை வெட்டுறோம். ஆனா அதுக்காண்டி சூழல்ற சமநிலையை கெடுக்கலாமா, இல்லைன்னு. ஆகவே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்
நீங்க ரீசைக்கிள் பண்ற மாதிரியான சாரி ரீசைக்கிள் என்ன, நீங்க அந்த எடுத்த இடத்துல எடுத்து திரும்ப வைக்குது. சரியா? பிரச்சனை நாட்கள் வருதான் புதுப்பிக்க முடியாத வளம். அதுல 2 இருக்கு. மீள் சுழற்சி செய்யக்கூடியது, மீள் சுழற்சி செய்ய முடியாதது. இப்ப இது என்னன்னு சொன்னா, இங்க பாருங்க, இது என்னன்னு சொன்னா, ஒரு மரத்தை எடுத்துட்டு அதே மரத்தை வைக்கல, வேறு குட்டி மரத்தை அந்த இடத்துல வைக்கிறேன். இது என்னன்னு சொன்னா மீள் சுழற்சினா உங்களுக்கு தெரியும். உதாரணமா ஒரு பொலித்தீன், ஒரு ரப்பர் அல்லது ஒரு பிளாஸ்டிக், இப்படி ஏதோ ஒன்று இருக்கின்றா என்ன இங்க ஒரு தரம் அதை கதிரை செய்வோம் அப்படிங்களா, கதிரை செஞ்சு அந்த கதிரை எடுத்து பயன்படுத்திட்டு ஒரு கட்டத்துல கதிரை உடைஞ்சிடும். இப்ப என்ன செய்வானா, உடைஞ்ச கதிரைக்கு பேரிச்சம்பளம் இப்படி சொல்லி வருவானல்ல. இப்ப அவனல்ட கொடுத்து போட்டு நாம பேரிச்சம்பளத்தையோ அல்லது காசையோ வாங்கி எடுக்க. இப்ப இந்த உடைஞ்ச கதிரை எடுத்துட்டு அவன் எங்க போவான்னு சொன்னா, ஒரு ரப்பர் பொருட்கள் செய்யக்கூடிய, பிளாஸ்டிக் பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி கொண்டு அவன் விற்பான். இவன் என்ன செய்வான், அந்த உடைஞ்ச கதிரையை வாங்கி அதை உடைச்சி நொறுக்கி போட்டு இப்ப அதை மூலப்பொருளாக பயன்படுத்தி அவன் இன்னொரு பொருள் உற்பத்தி செய்வான். இதான் மீள் சுழற்சி. அப்ப மீள் சுழற்சி செய்யறதால என்ன லாபம் சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வைங்களோம், நம்மட உலகம் ஃபுல்லா ஒரு 50 கிலோ ரப்பர் பிளாஸ்டிக் தான் இருக்கு சும்மா சொல்றேன். மீள் சுழற்சி செய்யறதால என்ன லாபம்னா, ஒன்று இந்த பிளாஸ்டிக், இந்த ரப்பர், இந்த குப்பைகள் எல்லாம் மண்ணுக்கு போகிறத தடுக்கலாம், ஏன் மண் வளம் குறையும். 2வது, மேலதிகமாக இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை உருவாக்காம அந்த 50 கிலோ வச்சுக்கிட்டே ரொட்டேட் பண்ணலாம். அப்ப மீள் சுழற்சி அடையக்கூடியது ஓகே, நிரந்தரமானது, எந்த பிரச்சனையும் இல்லை. சூரிய ஒளியை நீ எப்படியும் பயன்படுத்தலாம், காற்று சக்தியை நீ எப்படியும் பயன்படுத்தலாம், அலை சக்தியை நீ எப்படியும் பயன்படுத்தலாம். அப்ப நிரந்தரமான இயற்கை வளங்கள் நோ இஷ்யூ. புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்களும் அதை நீங்க சரியான முறையில கையாளுவீங்களாக இருந்தா, காடு நீங்க ஒரு புது குட்டி மரத்தை வச்சுட்டு பெரிய மரத்தை வெட்டுறீங்க, ஓகே, காட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன மீனை விட்டுட்டு பெரிய மீனை பிடிக்கீங்க, ஓகே, கடலுக்கும் மீன்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு லாபம், இயற்கைக்கு லாபம். புதுப்பிக்க முடியாததான் கவனமாக கையாளணும். என்று சொன்னா அதை இனி நீங்க எடுத்து படுத்து வைக்கலாம். உதாரணமா மீள் சுழற்சி செய்ய முடியாத, புதுப்பிக்க முடியாத ஒரு வளம் தான் இந்த பெட்ரோலியம், எண்ணெய்கள், கனிம எண்ணெய்களா, தேங்காய் எண்ணெய் வச்சுக்கீங்க, கனிம எண்ணெய். அதே மாதிரி ஒன்றுதான் இந்த ரத்தினக்கல், அதே மாதிரி ஒன்றுதான் இந்த தங்கம், அப்படியானாக்கள். சரியா? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சொல்றது இப்ப இந்த தங்கம், இப்ப உதாரணமா பணம் வர முதல், சரியா, காசு என்று சொல்ற ஒரு விஷயம் வர முதல், நாட்டினுடைய பொருளாதாரத்திலிருந்த பண்ட மாற்று முறையிலிருந்த மிக முக்கியமான ஒன்று இந்த தங்கமும் வெள்ளி. அது மெல்ல மெல்ல அந்த காசி வந்த வரலாறுலாம் தெரியும் தானே, அந்த அப்படியே வந்து காசியா மாறிட்டு. இப்ப காசி, இப்ப நான் நினைச்சா, இப்ப எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சுன்னா, எனக்கு அச்சடிக்கிற மிஷின் இருந்தா, இப்ப நான் பிடிச்சி 100-120 கோடியை அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா இந்த கடன் முடிஞ்சிருந்தானே. அப்ப ஏன் உலக நாடுகள் இப்படி செய்யுது இல்லை? இலங்கையில ஒரு 100 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா, இலங்கையில பீப்புள்ஸ் பேங்க்ல, மத்திய வங்கியில காசு அடிக்கிறதுக்கு மிஷின் இருக்குதானே, பிடிச்சி அடிச்சுடுறாங்க 150 கோடி அடிச்சு போட்டு 100 கோடியை கடன் கொடுத்து போட்டு 50 கோடி மிச்சம், ஆளுக்கு மிச்சம் மிச்சமா பிரிச்சு செலவுக்கு எடுக்கலாம் தானே. ஏன் அப்படி செய்யுது இல்ல உலக நாடுகள்? அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? பணவீக்கம். பணவீக்கம் என்ன? நான் ஹோமர்ஸ் படிக்கல, நான் சும்மா ஒரு அளவுக்கு சொல்றேன், நீங்க ஹோமர்ஸ் படிச்சாங்க இருப்பீங்க. பணவீக்கம் என்ன? ஒரு சின்ன பொருளுக்குரிய பெருமதி கூடும். உதாரணமா ஏற்கனவே நம்ம நாட்டுல பணவீக்கம் தான் இருக்கு, ஆனா குறைவா இருக்கு, இது அதிகமா வரும். எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு நீ போன முறை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 100 லட்சம் 40 லட்சம் வரும். அதாவது பணத்துக்கான பெருமதி குறை. அப்ப எவன் என்ன காசு அச்சடிக்கலாம்ன்ற ஒரு நிலைமை வந்தா, இப்ப மக்கள் இயங்குறது எதுக்காக இருக்கும்? ஒரு கூலி தொழிலாளி, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு
ஒரு டீச்சர் யாரோ ஒரு இந்த உலகத்துல மக்கள் இயங்குறதுல என்னத்துக்காக இருக்கின்றன? உணவுக்காக. உணவு வேணும்னா காசு வேணும், காசு வேணும் சொன்னா உழைக்கணும். இல்ல நீ அச்சடிச்சு எடுத்துக்கலாம் அப்படி சொன்னா எவனாவது இன்ஜினியர் வேலை பார்ப்பானா, எவனாவது டாக்டர் வேலை பார்ப்பானா, எவனாவது நேசு வேலை பார்ப்பானா, எவனாவது போய் அங்க வயலுக்குள்ள நின்று கஷ்டப்பட்டு வெயில்ல வரம்புல பாம்பு கடியில போய் வேலை செய்வானா? ஏன் அவனுக்கு தேவையான காசு அவனை அச்சடிக்கலாம் தானே. அப்ப ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இப்படியான வளங்கள். அதிலேயும் முக்கியம் தங்கம், வெள்ளி போன்றாங்க. நமக்கு எவ்வளவு தங்கம் இருக்கு, நம்ம நாட்டுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கின்றது இந்த வளங்களை வச்சுதான் தீர்மானிக்குது. சரியா? அப்ப இப்ப தங்கத்தை ஒருத்தன் தரையில இருந்து தோண்டி எடுத்துட்டான் வைங்களோம், ரத்தினக்கல்ல ஒருத்தன் தரையில இருந்து தோண்டி எடுத்துட்டான் வைங்களோம், இனி அத மீள் சுழற்சி அடைய வைக்கலுமா? ரத்தினக்கல்ல மீள் சுழற்சி அடைய வைக்கலுமா? அதை புதுப்பிக்கவும் முடியாது. இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு சங்கத்தை எடுத்து போட்டு இன்னொரு சங்கத்தை கொண்டு வைக்கிறேன்னா, இப்ப ஒரு மரத்தை எடுத்து போட்டு இன்னொரு மரத்தை வைக்கலாம். சங்கத்தை எடுத்து போட்டு இன்னொரு சங்கத்தை எப்படி வைக்கிறேன்? நிலத்துல இருந்து தோண்டி தந்து வைக்கணும் இல்லைங்க? அப்ப இந்த இந்த எண்ணெய்கள், இந்த ரத்தினங்கள், இப்படியான இந்த விலை மதிப்பான பொருட்கள் எல்லாம் இயற்கையில புதுப்பிக்கவும் முடியாத, மீன் சுழற்சி அடைய செய்யவும் முடியாத ஒரு ஆட்கள். அப்ப இப்பதான் இந்த பிரச்சனை வரும். இயற்கை வளங்களை பாவிக்கணும், பயன்படுத்தணும், சுரண்டப்படா இல்லைங்கயா? இயற்கை வளங்களை பாவிக்கலாம். நீ தங்கத்துல நகை போடணுமா போடு, ரத்தினங்கள் வச்சுக்கணுமா வச்சுக்க, அல்லது நீ ஒரு என்ன பைக் வாங்கி கார் வாங்கி ஓட போறியா, பெட்ரோல் அடிக்க போறியா, அடி ஓடு, பரவாயில்ல. ஆனா இயற்கை வளங்களை பாதிக்காம இதை செய்யணும். அப்ப என்ன செய்யறேன்னு கேட்டா, பெட்ரோல்ல ஓடுற வாகனங்கள் இப்ப நாம ஓடுறோம், ஓகே, இதை புதுப்பிக்கவும் மேலா, இதை மீள் சுழற்சி அடைய வைக்கவும் மேலா. அப்ப சுவரா என்ன செய்ய போகின்றன, ஒரு கட்டத்துல இது தீர்ந்து போக போகுது. என்ன செய்ய போகுது? தீர்ந்து போக போகுது. அப்ப இவக ரெண்டு வரையும் நாம சொல்லுவோம் தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். இவரு நிரந்தரமானால் இவரு தீர்ந்து போகக்கூடியவரா. சரியா? அப்ப இந்த தீர்ந்து போகக்கூடிய வளங்களை நான் எப்படி முகாமை செய்தேன் என்று கேட்டா, இங்க பாருங்க, இப்ப சூரிய ஒளியில இயங்கக்கூடிய வாகனங்கள் இருக்குதானே. இப்ப உதாரணமா இவி கார்ஸ், என்ன எப்படி அந்த இவி கார்ஸை உருவாக்குறோம், எலக்ட்ரிக் கார்ஸ் எப்படி உருவாக்குறோம் சொன்னா யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு சூரிய படலத்தை வச்சு அந்த சூரிய படலத்துல இருந்து கரண்ட் எடுத்து அந்த கார் ஓடுது சொன்னா, முதலாவது இது புகையை வெளியாகாது, அப்ப வலி மாசடையாது. ரெண்டாவது இது பெட்ரோல் எடுக்காது. அப்ப இது இது ஒரு லிமிட் பண்ணின ஒரு சோர்ஸ். பெட்ரோல் சொல்றது, கனிம எண்ணெய்கள் சொல்றது ஒரு லிமிட்டட் சோர்ஸ். நான் எந்த சேவைக்கு இதை இஷ்டம் போல பாவிச்சு போட்டு நான் செத்து போயிட்டேன்னு சொன்னா, எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த சந்ததிக்கு பெட்ரோலை பாவிக்கவே இல்லாத ஒரு சட்டம் வரும். இந்த 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 விலை மதிப்பான இந்த ரத்தினங்கள் இப்படியான ஆக்களை பார்க்கவே இயலான்ற ஒரு கட்டம் வரும். அப்ப இதை நான் தவிர்க்கணும் சொன்னா எனக்கு தெரிகிற பெஸ்டான ஒரு ஐடியா என்னண்டா, நிரந்தரமான வளங்களை தீர்ந்து போகக்கூடிய வளங்களுக்கு பதிலா மாற்றீடு செய்யுது. எப்படி மாற்றீடு செய்யலாம்? உதாரணமா இந்த இந்த எண்ணெயை எடுத்து நீ பெட்ரோல் எடுத்து அதுல இருந்து வாகனம் ஓடுறதுக்கு பதிலா எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்துது. அப்ப சூரிய ஒளியை அந்த கார் எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு லாபம் தானே தவிர நட்டம் இல்லை. இல்லைங்க? அப்ப இப்படி இந்த சூரிய படலத்துல சூரிய களத்துல இயங்கக்கூடிய வாகனங்கள பாவனையை நாம் அறிமுகப்படுத்தினோம்டா, கொண்டுட்டு வந்தோம் சொன்னா, அது நமக்கும் லாபம், சூழலுக்கும் லாபம், எதிர்கால சந்ததிக்கும் அதாவது லாபம். இப்படி இயற்கை வளத்தை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளாக நான் இயற்கை வளத்தை காப்பாத்து. உதாரணத்துக்கு வைங்கலாம், நீங்க ஒரு இடத்த போறீங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில காடை வெட்டி தள்ளுற, அப்ப நீங்க பாக்குறீங்க காடு வெட்டுற வேலை மட்டும்தான் நடக்குது, அதுக்கு மாற்றீடாக பயிர் நடுறதோ இந்த வேலை ஈடாக இல்லைண்டா. இயற்கை வளம் இது எப்படியானது? இப்ப இந்த காடுன்னு சொல்றது என்ன வகையான இயற்கை வளம் என்று சொல்லி தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தான் அதுல முக்கியத்துவம் தெரியும்.
அப்ப அந்த ஆள் தான் அதை காப்பாத்துறதுக்கு பண்ணுவார். என்ன ரெண்டுலங்க. ஆகவே இயற்கை வளங்கள் சம்பந்தமான அறிவு மிக 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 முக்கியம். அப்ப இயற்கை வளத்தை பத்தி தெரியாம என்னால இயற்கை வளத்தை பாதுகாக்க இயலுமா? சரியா? அப்ப இயற்கை வளம் என்னென்று பிடிபட்டுதா? சொல்லுங்க பாப்போம். இயற்கை வளம் என்னென்று பிடிபட்டுதா? சரியாமாங்க. அப்ப நீடித்து நிலை பெறும் பயன்பாடு தான். இப்ப நான் சொன்னதுதான். இப்ப இந்த 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 எண்ணெயே உன்னால யூஸ் பண்ணிட்டு அடுத்த சந்ததிக்கு கொடுக்கலாண்டு விலங்கு தானே. நீ பயன்படுத்தினா அது குறைஞ்சிதான் போகுமே தவிர திரும்ப உருவாகிலாம் வராது. லிமிட் தங்கம் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு, ரத்தினங்கள் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இது அடுத்த சந்ததிக்கு போகணும்டா நான் அதை பாதிக்க தேவையில்லை. இல்லைன்னா இப்ப உதாரணமா எண்ணெயை வச்சுதான் நான் கார் ஓடணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லைண்டா நான் ஏன் எண்ணெயை பயன்படுத்தி ஓடணும்? காரு ஓடவானாட்டு சொல்லலையே, எண்ணெயை யூஸ் பண்ணி பெட்ரோலை யூஸ் பண்ணி ஓடாது. ஏன் அடுத்த சந்ததிக்கு பெட்ரோல் என்ன சரியா போகுது இல்லைங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்றா இயற்கை வளத்தை பத்தி படிச்சுட்டு ஒரு இயற்கை வளம் பிரச்சனையானது முடியக்கூடியது முடியாத நிரந்தரமான அல்லது அதிக அளவுல இருக்கிற இயற்கை வளத்தை வாங்கி விஷமா வச்சுக்கோமே. ஒரு இயற்கை வளம் இருக்கி அதை நீங்க தொடர்ச்சியா பாவிச்சு 50 வருஷத்துல முடியும். இன்னொரு இயற்கை வளம் இருக்கி அதை நீங்க தொடர்ச்சியா பாவிச்சாலும் அது ஒரு 100 கோடி வருஷத்துல முடியும். விஷயம்னா எதை நாம அதிகமா பாவிக்கணும்? 50 வருஷத்துல முடியறதை யூஸ் பண்ணா அடுத்த சந்ததிக்கு அது இல்லாம போகுது. 100 கோடி வருஷத்துக்குரிய ஒரு ஆளை யூஸ் பண்ணினா எனக்கும் கிடைச்சி அடுத்த 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 சந்ததிக்கும் கிடைக்கும். அப்ப இப்படி அதுகளை மாற்று முறைகளை பயன்படுத்தி நீண்ட காலத்துக்கு பாவிக்கிறேன். சரியா? இப்ப அடுத்த கேள்வி, இயற்கை வளங்களை இப்படி நீங்க சரியான முறையில பயன்படுத்தாம இயற்கை வளங்களை நீங்க இப்படி ஒரு ஒரு கட்டுக்கோப்பான வேக்குள்ளாலே இதை எப்படி சரியான பொருத்தமான முறையில நான் மேனேஜ் பண்ணணும் அப்படி சொல்ற அந்த அறிவு இல்லாம பாவிச்சிங்களாக இருந்தா என்ன பிரச்சனை வரும்? சொல்லுங்க. இயற்கை வளத்தை நீங்க ஒரு பொருத்தமான முறையில பாவிக்காம இருந்தா என்ன வகையான பிரச்சனைகள் வரும்? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க ஏதாவது ஒன்றை கூடுதலா பாவிக்க போகல சுற்றாடல் மாசடையக்கூடிய நிலைமை வரும். சரி, உயிர் பல்வகைமையை இழக்க வேண்டி வரும். இல்லைங்க. இப்ப எப்படி உயிர் பல்வகைமை இழப்பாருன்னு சொல்லுங்க அம்மா. பாலைவனமாதல் ஏற்படும். சும்மா ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. நீங்க எலக்ட்ரிக் கார்களை சூரிய களம் சூரிய படலம் பொருத்தப்பட்ட வாகனங்களை பாவிச்சா புகை வராது. எனவே சூழல் மாசடையாம தடுக்கலாம். நீங்க பெட்ரோலை பாவிச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் சூழல் மாசடையும், சூழல் வெப்பநிலை கூடும், ஓசோன் படையாளியும் பிரச்சனை வரும். சரியா? இல்ல சொன்னா இப்ப நீங்க இந்த ஒரு காடழிப்பு செய்றீங்க, போய் காட்டுல போய் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி நீங்க விறகு எடுத்துட்டு வாரீங்க மிஷன்னா அல்லது மரங்களை ஒதுக்குறீங்க, வெட்டி ஒதுக்கிட்டு வாரீங்க. சரிச்சுன்னா
இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டில் இருந்த மரம் தான் மழைக்கு காரணம் என்ன. அப்ப மழைக்கு காரணமான இந்த மரத்தை நீ ஏன் ஏன் மழை காரணம் சொல்லு. நீர்வட்டம் படிப்போம் இன்னைக்கு. இந்த நீர்வட்டத்துல மக்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா, மழைய மேகங்கள்ல இருந்து பிழிஞ்சி தரைக்குது. அதை தாவரங்கள் என்ன செய்யும், பாவிச்சு ஆவியீர்ப்பினூடாக திரும்ப சூழலுக்கு கொடுக்கும். இதான் இந்த நீர்வட்டம். அது திரும்ப மேகமாக மாறி நமக்கு மழையா வரும். அப்ப இந்த ஆவியீர்ப்பு நடக்கலன்னா தரையிலிருந்து தண்ணி போற பெரும் பங்கு குறையும். அப்ப மழை வீழ்ச்சி குறையும். மழை வீழ்ச்சி குறையுதுன்னு சொன்னா மர நிலத்தில் இருக்கிற நீர் அளவு நீங்க யூஸ் பண்ண பாவிக்க என்ன குறையும். லிமிட் பண்ணித்தான் தண்ணியும் இருக்கு சூழல். அப்ப தண்ணீர் அளவு குறையும். தண்ணீர் அளவு குறைய 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 வறட்சி வரும். அந்த ஏரியாவில் இந்த காடு அழிஞ்சு போகும். விளங்குதா? ஆகவே சுற்றாடல் மாசடைதல் கட்டாயம் வரும். உயிர் பல்வகைமை எப்படிதான் குறையும் கேட்டா அதுக்கு காரணமே வருதான். பாலைவனமாதல் என்னன்னா, இப்ப நான் இந்த சின்ன மாதிரி மழை இல்லாம போய் வறட்சி வந்து சூழல்ற வெப்பநிலை கூடுதுன்றீங்களா. சூழல்ற வெப்பநிலை கூடின அன்னைன்னா அந்த வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்க இயலாத உயிரங்கிகள் இறக்கும். அப்ப உயிரங்கிகள் வாழ்ற நிலப்பரப்பு குறைஞ்சி 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 வரும். அப்ப மத்திய ஏரியா பாலைவனம் தான். பாலைவனம் எப்படி இருக்கும், ஃபுல்லா மணல் அரிக்கும். மேக்சிமம் அங்க உயிரங்கிகளை நீங்க பார்க்கலாம், ஒரு சில குறிப்பிட்ட அங்கிகளை தவிர. ஒரு காட்டுக்கும் ஒரு மரம் இருக்கிற ஒரு காட்டுக்கும் ஒரு பாலைவனத்துக்குமான ஒப்பிட பாருங்க. காடுன்னு செல்லக்குள்ளேயே ஒரு கும்ப மரம், அதுல பூச்சி, வண்டு, பறவை, சிங்கம், புலி, கரடி இப்படி எல்லாம் அணிக்கும். ஒரு பாலைவனம் சொன்னாலே உங்களுக்கு மண் மட்டும் நாங்க கணக்கு வரும் என்ன. அப்ப உயிர் பல்வகைமை குறையும் கட்ட காரணம் பாலைவனமாது. இதுக்கு காரணம் பூகோள வெப்பமாதல். அப்ப பூகோள வெப்பமாதல் நடந்தா பாலைவனமாதல் வரும். பாலைவனமாதல் வந்தா உயிர் பல்வகைமை குறை. சரியா? அப்ப நீங்க இயற்கை வளங்களை சுரண்டி நீங்களாக இருந்தா பாவிச்சால் மனுஷனை பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு இந்த பாவிக்கிறேன்னு சொன்னா என்ன தெரியா. மனுஷனுக்கு சுரண்ட மட்டும்தான் தெரியும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்கின்றது. அந்த சிங்கம் மானை பிடிச்சு வேட்டையாடி சாப்பிடுது. சாப்பிட்டோம்னா அதுக்கு பசி வைத்திரும். அது போய் ஒரு மர நிலையில படுக்குறீங்களா, பசி வைத்து அது சும்மா படுக்குது. இப்ப அதால ஒரு மானோ அல்லது ஒரு முயலோ அவரு கிட்ட வந்தோ அல்லது பக்கத்துல வந்தோ இருந்தாலோ அல்லது படுத்தாலோ என்ன செஞ்சாலும் அது கணக்கிடுது. ஏன்? அதுக்கு பசி வைத்து நாளைக்கு வேணும், நாளைக்கு காலத்தால பின்னேறதுக்கு வேணும், சாட்சிக்கு வேணும், பெரியம்மாக்கு வேணும், அப்பாடா 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 சாட்சிட மானுக்கு வேணும். இப்படி இல்ல, அதை யோசிக்க. அதுக்கு என்ன, இன்றைக்கு பசிக்குது, இப்ப பசிக்குது, என்ன வேணும், சாப்பிட்டாச்சு. இனி அடுத்த வேலை பசி வரும் வரைக்கும் அது இன்னொரு மான பிடிச்சி கொண்டு வைப்போம், மரப்பசி போடுவோம். இப்படிலாம் செய்யாது. அப்ப மனிதனை தவிர எல்லா அங்கிகளும் என்ன, இது இயற்கை வளத்தை பாதிக்குது. மனிதன் என்ன செய்யறான்னா இயற்கை வளத்தை சுரண்டுறான். இல்லைங்க? இப்ப ஒரு நாட்டுக்கு எத்தனை டொன் தங்கம் இருக்கு, ஒரு நாட்டுக்கு எத்தனை டொன் தங்கம் இருக்கு சொன்னா எல்லாரும் முழு பெரும் தங்கத்தை வாங்கி சேர்க்கானுங்க. இப்ப சைனா எல்லா நாட்டில இருந்து தங்கத்தை வாங்கி வாங்கி சேர்க்குதான் சொன்னா இவன் அவ்வளவு தங்கத்தை அவன் பக்கம் எடுத்து வச்சான்னு சொன்னா இப்போ இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்கா தங்கத்துக்கு விலை கூடுது. இல்லைங்க? அப்ப இதுதான் மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா சுரண்டுவான். ஏனைய அங்கிகள் என்ன செய்கின்றன, இயற்கை வளத்தை பாதிக்கும். அதான் வித்தியாசம். தேவைக்கு எடுத்தா அது பாதிக்குது, தேவையில்லாம எடுக்கிறன்றது அது சுரண்டு. விஜய் செல்றமாய் செல்றா பசி சீர்ந்ததுக்கு பிறகு தின்ற அடுத்த இட்லி இன்னொரு தண்டை என்ன. அப்ப சுரண்டுதல்ல இருந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்டா நீ இயற்கை வளத்தை பத்தி படிக்கணும், கடுமையான சட்டங்களை நிறைவேற்றணும். உதாரணமா இயற்கை வளத்தை ஒருத்தன் சுரண்டான் அப்படின்னா, இப்ப உதாரணமா கரையோரங்கள்ல மண் அகலக்கூடா. ஏன்னா கரையோரங்கள்ல மண் அகழ்ந்தீங்களாக இருந்தா அந்த கரையோரம் இல்லாம போய் அது பெரிய ஒரு பள்ளங்குழியா வந்து சேரும். இதால அந்த கரையோர உயிரினங்கள் இருக்குங்களா இல்லாம. உதாரணமா கடல்ல
மேக்சிமமான இந்த முருகைக்கல் விலங்கு எங்க இருக்கின்றன, கரையை அண்மித்த பகுதிகளில் கூடுதலாகும். ஆழ்கடல்ல இருக்கிறதை விட இந்த கரையை அண்மித்த பகுதிகளில் தான் இந்த உயிரினங்கள் கூடுதலாகும். அப்ப இந்த உயிரினங்கள் என்ன செய்யணும்னா, கரையிலிருந்து மண் அகல 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 இந்த உயிரினங்கள் வாழையலாம் போகும். அப்ப உயிர் பல்லுமே ஷூரா குறை. நீங்க சும்மா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. டெய்லியும் ஒரு இடத்துல ஒரு மூத்தமா போய் ஆத்தங்கரையில குளிச்சுட்டு வரா. நீங்க இன்றைக்கு பின்னரும் போய் ஆத்தங்கரையில இருக்கிற மண்ணை தோண்டி எடுத்துட்டு மிஷின் பொட்டியில அள்ளி போட்டுட்டு வந்துட்டீங்க. நாளைக்கு அவன் குளிக்க போவான். அவருக்கு தெரியுமா இது இவரது பள்ளம் அறிக்கும்? அப்படி எத்தனையோ உயிர்கள் போய் இல்லைங்க. ஆகவே இப்படியான வேலைகள் செய்யறது கடுமையான சட்டத்தினூடாக என்னப்படணும், நிறுத்தாட்ட தண்டிக்கப்பட்டு நிறுத்தப்பட வேண்டும். இந்த நொலேஜ் யாருக்கிட்ட வரும்? யார்கிட்ட வரும்? உயிரியலை படிச்சு இயற்கை வளத்தை பத்தி படிச்சு இயற்கை வளம் சொன்னா என்னன்னு சொல்ற ஒரு நொலேஜ் இருக்கிற பிள்ளைக்கு தான் இயற்கை வளம் அழிஞ்சா என்ன பாதிப்பு வரும் இல்லைங்களா? என்ன சொல்றது? அப்ப இதை எழுதிட்டு இருப்போமா? எடுங்க. இல்லைங்க, நாலாண்டு நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுகின்றதும் பயன்படுகின்றதும் நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுகின்றதும் இயற்கையாக காணப்படுகின்றதுமான சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்கள் சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்கள் இயற்கை வளங்கள் ஆகும்.
சரியா? காணப்படுகின்றதுமான சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்கள் இயற்கை வளங்களா? அடுத்ததுலங்க, இவ்வியற்கை வளங்கள் இவ்வியற்கை வளங்கள் புவியில் மட்டுப்படுத்தப்பட்டவை ஆகும். இவ்வியற்கை வளங்கள் புவியில் மட்டுப்படுத்தப்பட்டவை ஆகும். சரியா? மனித குடித்தொகை வளர்ச்சி வீத அதிகரிப்பு காரணமாக மனித குடித்தொகை வளர்ச்சி வீத அதிகரிப்பு காரணமாக இயற்கை வளங்களின் அதீத பாவனை ஏற்படுகிறது. இயற்கை வளங்களின் அதீத பாவனை ஏற்படுகிறது. சரி, இது இயற்கை வளங்கள் வெறுமையாதலின் இது இயற்கை வளங்கள் வெறுமையாதலின் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. இது இயற்கை வளங்கள் வெறுமையாதலின், அதாவது என்ன, இயற்கை வளம் டக்குன்று தீர்ந்து போக வைக்கும். இப்படியான வேலைகள் இயற்கை வளம் வெறுமையாதலின் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அடுத்த வேலைங்க, இயற்கை வளங்களின் மிகை சுரண்டலால் இயற்கை வளங்களின் மிகை சுரண்டலால் நோட் செல்றது ஃபாஸ்டா இருக்கா? நோட் செல்றது வந்து ஃபாஸ்டா இருக்கா? இல்ல தானே? சரியா? இயற்கை வளங்களின் மிகை சுரண்டலால் பல்வேறு சுற்றாடல் பிரச்சனைகள் எழுந்துள்ளன. பல்வேறு சுற்றாடல் பிரச்சனைகள் எழுந்துள்ளன.
சரி, அதுல முதலாவது சுற்றாடல் மாசடைதல், இரண்டாவது உயிர் பல்வகைமை இழப்பு, மூணாவது பாலைவனமாக்கல். மூணாவது பாலைவனமாக்கல். சரியா மகா? சரி, இதை நோட் பண்ணுங்க. இயற்கை வளங்கள் ரெண்டு வகை. நிரந்தரமானது, தீர்ந்து போகக்கூடியது. தீர்ந்து போகக்கூடியது ரெண்டா பிரிப்போம். புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க முடியாதது. அதை ரெண்டா பிரிப்போம். மீள் சுழற்சி அடைய செய்யக்கூடியது, மீள் சுழற்சி அடைய செய்ய முடியாதது. சரியா? இதுக்கு உதாரணம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப ஏதோ ஒரு நோட்ல போட்டு வைங்க. தருகிறது நிரந்தரமானது, தீர்ந்து போகக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க முடியாது, மீள் சுழற்சி, மீள் சுழற்சி இல்லை. சரி, அப்ப நோட்ல போட்டு வைங்க அதை. இந்த கிளாஸ்ல அல்லது அடுத்த கிளாஸ்ல, சாரி, அடுத்த கிளாஸ்ல அல்லது அதுக்கு அடுத்த கிளாஸ்ல முதலாவது அழகு முடிஞ்சிடும். சரியா? அப்ப இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஆட்கள் கட்டாயம் இந்த கிளாஸ் சம்பந்தமான விஷயங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சரியா? இந்த முறை 2025 வச்சுட்டு அந்த ஒவ்வொரு வருஷமும் பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா வழக்கம் போல பயாலஜில தான் அந்த ஏ பெர்சன்டேஜ் குறை வருது. சரியா? வழக்கமாவே அந்த ரேஞ்சில் வருது. பிசிக்ஸுக்கும் பயோக்குமே அந்த ஏ பெர்சன்டேஜ் சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா இயர்லயும் பெர்சன்டேஜ் கூட இருக்கு. சரி, அப்ப என்ன பிரச்சனை இதுல இருந்துச்சுன்னா, பிள்ளைன்ற மைண்ட் செட் எப்படி இருந்தா பயாலஜில பாடமாக்கினா போதும் அப்படி சொல்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. பாடமாக்கி கடைசி வரைக்குமே எடுக்கலாம். அது ஒரு ஏ எடுத்த பிள்ளைகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை செல் பயாலஜில பாடமாக்கி எடுக்கலாம். அப்படி எடுத்தா அது ரெக்கார்ட் தான். பாடமாக்கியே எடுக்கிற பாடம் இல்லை பயாலஜி. அதோட வேயில அதை படிக்காம கடைசி வரை எடுக்கலாம். செல்ற விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இடையில இந்த உங்களோட லைஃப்ல விளையாட்டுகளை காட்டிக்கலாம். வழங்க ஒரு நாள் 2 நாள்ல முடிகிற விஷயம் இல்லைல்ல. இது ஒரு 2.5 வருஷத்துக்கான முயற்சி. கவனமா நீங்க. சரியா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா இல்லையா?
நாளைக்குண்ணா அடுத்து 4வது என்ன நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி. ஏற்கனவே பார்த்தா நீடித்து நிலை பெறும் பயன்பாடு, அதே மாதிரி நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி. அப்ப இதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீடித்து நிலை பெறா மிச்சம் நாளைக்கு அதை யூஸ் பண்றது என்ன. அப்ப நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி என்ன கேட்டீங்கடா, இப்ப உலக சனத்தொகை வந்து என்ன செஞ்சுட்டே போகுதுன்னா அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப உலக சனத்தொகை கூடின நாடு எது சொல்லி பார்த்தா சீனா. இப்போ வந்த டேட்டா கலெக்ஷன் படி பாத்தீங்கன்னா இந்தியா 2ஆம் இடத்துல இருந்து சீனா கிட்ட வந்து சம்டைம் இப்ப இந்தியாவாக இருக்கிறது இப்படி சரியான அந்த டேட்டா சரியா தானே. அப்ப இப்ப இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 800 கோடி பேர் மக்கள் சரியா, 700 தொடக்கம் 800. அப்ப நமக்கு ரிசோர்ஸ்ல சொல்லிக்கலாம் 700 கோடி மக்கள் இருக்காங்க போல. இது இன்னும் 40 வருஷத்துல பாருங்க, இப்ப 2026 இன்னும் 40 வருஷத்துல 2030 டபுள் மடங்கு ஆகும். இந்த சனத்தொகை என்ன செய்ய போதாம் 2030ஆம் ஆண்டு, அதாவது 40 வருஷத்துல, சரி 2026 என்ன, அப்ப இன்னும் 2046ஆம் ஆண்டு, சரி 66ஆம் ஆண்டு சரியா, 2066ஆம் ஆண்டு 2 மடங்காக போதும். அப்ப 700 கோடி பேர் மக்கள் இருக்கக்குள்ளே நம்ம எவ்வளவு பிரச்சனை, இடப்பற்றாக்குறை. இப்ப இங்க நம்ம ஊர்ல விளங்குது இல்லையோ, வெளி மாவட்டங்கள்ல இப்ப கொழும்புல அப்படியான ஏரியாக்கள்ல போய் பாத்தீங்கன்னா இடம் எடுக்கிறது கடும் பிரச்சனை, அதுக்காண்டி இடத்துக்கு கடும் டிமாண்ட் இல்லைங்க. ஆகவே இது டபுள் மடங்காக ஆயிடுச்சுமாக இருந்தா இப்ப இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே டபுள் மடங்காகும். அதுல ஒரு பெரிய பிரச்சனை தான் உணவு இல்லைங்க. அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன, உணவு. இப்ப எப்படின்னா அந்த காலத்துல அந்த காலம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் மக்கள் அந்த மனநிலை, மக்கள் அந்த வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு இறைச்சி சாப்பாடு என்ன, கோழி வெங்கலம், கோழி சமைக்கப்படும். இந்த வீட்டை நம்ம கோழி சமைக்கப்படும்னா அது ஏதாவது ஒரு விசேஷமான நாள் அறிக்கை, ஒரு பண்டிகை, ஒரு ஒரு எதுனாலும் குடும்பம் ஒன்று கூடுற ஒரு நிகழ்வு, திருமணம், இப்படி ஏதுனாலும் ஒரு விசேஷமான நாளா இருந்தா தான் இந்த கோழி சமைக்கிற அப்படி சொல்ற ஒரு இது ஒன்று வரும், அல்லது இறைச்சி சமைக்கிற அப்படி சொல்ற ஒரு இது ஒன்று வரும். இப்ப எப்படி இருந்துச்சுன்னா டெய்லியும் மேக்சிமம் எல்லார வீட்டுலையும் இந்த கோழி சமைக்கப்படுது சரியா. சரி, அதே மாதிரி இந்த பழங்கள், அப்ப ஊர்ல வந்துட்டு எங்க நான் ஒரு இடத்துல ஒரு பழக்கடை, இப்ப ஒரு ரோட்டிலேயே 4 பழக்கடை இல்லைங்க. அப்ப என்ன விளங்குறது, டெய்லியும் ஃபங்க்ஷனுக்கு பெருநாள் தினங்கள்ல தான் கோழி சமைச்ச நாம இப்ப டெய்லியும் சமைச்சு சாப்பிடுறோம். வருஷத்துல சரி கிழமையில ஒரு 5 நாள் 4 நாளைக்கு மேல சமப்படுது, அல்லது 7 நாளுமே சில இடங்கள்ல
சமைக்கப்படுது. பழக்கடை ஊர்ல 1 2 இருந்தது, இப்ப எங்க பார்த்தாலும் ஊருக்குள்ள பழக்கடை, ஒரு ரோட்டுல 2 3 பழக்கடை இருக்கு. அப்ப இதுல விளக்கம் என்னன்னு சொன்னா, தேவை கூடுது அல்லது கேள்வி கூடுது. காரணம் என்னன்னா சனத்தொகையினுடைய அதிகரிப்பு. காரணம் என்ன? சனத்தொகையினுடைய அதிகரிப்பு. அப்ப சனத்தொகை அதிகரிக்க 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 அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வளங்களையும் கூட்டணும். அதுல வந்துதான் முதலாவது முக்கியமான விஷயம் உணவு, சாப்பாடு. சரியா? அப்ப நாம உற்பத்தி செய்யக்கூடிய இந்த உணவுகள் எப்படி இருக்கணும்னா நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். இல்லையா? அது தாவர உணவா இருக்கலாம், விலங்கு உணவா இருக்கலாம். அது என்ன உணவா இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? ஒரு நாள் ஒரு தரம் ஒரு வருஷம் உற்பத்தி செஞ்சோட்டு விடுறதாக, ஒரு குறிப்பிட்ட குடித்தொகைக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கிறதாக இல்லாம நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு வழங்குறது அறிய. விளங்குதா? விளங்குதா இல்ல விளங்குதா? சொல்லுங்க ஆமாம். விளங்குதா இல்லையா? ம்? அப்ப நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி என்னண்டா, இப்படி அதிகரித்து வார சனத்தொகைக்கு பாதுகாப்பான முறையில சூழலுக்கு பாதிப்பு இல்லாம மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம இந்த சனத்தொகைக்கு தேவையான அதிகரித்து வர சனத்தொகைக்கு தேவையான போதுமான அளவு உணவு என்ன வழங்கணும். அப்படி வழங்குறதுக்காக செய்யறதுதான் நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி. சரியா? இதை செய்யறதுக்கு மக்கள் நீங்க 3 விஷயத்த கவனமா பாத்துக்கணும். ஒன்று, நீங்க செலக்ட் பண்ணுவீங்க தானே அந்த அந்த உதாரணமா வெள்ளாமை செய்ய போறீங்க சொன்னா அந்த தாவரம் அல்லது விலங்கு வேளாண்மை அல்லது அந்த விலங்கு. சரியா? நீங்க ஒன்று வெள்ளாமை செய்யறவரா பயிர் வளர்க்கிறவரா இருப்பீங்க, இல்லையா விலங்குகள் ஆடு மாடு கோழி இப்படியான விலங்குகளை வளர்க்கிறாள் இருப்பீங்க. நீங்க அந்த வளர்க்கிற விலங்கும் தாவரமும் எப்படியானதாக இருக்கணும் என்று கேட்டீங்கடா, எப்படியானதாக இருக்கணும்? அதிக விளைச்சலை தரக்கூடியதா இருக்கணும். உதாரணமா நான் ஒரு நெல்ல பயிரிடுறேன், ஒரு நெற்பயிற்சிகை பயிரிட்டு அதை அறுவடை செய்யறதுக்கு ஒரு 3 4 மாசம் போகுது இல்லைங்களா? சரி, ஒரு 6 மாசம் போகுது இல்லைங்களா? இந்த 6 மாசம் நான் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு 100 மூடை நெல்லு வாரது எனக்கு லாபமா அல்லது ஒரு 150 மூடை நெல்லு வாரது எனக்கு லாபமா? எனக்கு பொருளாதார ரீதியா நான் பார்த்தாலும் லாபம் தான் 150 மூடை வாரது லாபம். அல்லது மக்கள் ரீதியா நான் யோசிச்சு பார்த்தாலும் 100 மூடை கொடுக்குற இடத்த நான் இப்ப 150 மூடை கொடுக்கக்குள்ள அவர்களுக்கு போதுமான அளவு உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. 100 மூடை கொடுக்கறத விட 150 மூடை கொடுக்கக்குள்ள உணவு தட்டுப்பாடு குறை. சரி, அப்ப நான் செலக்ட் பண்ற அந்த உணவு, அந்த தாவரம், அந்த விலங்கு எப்படியானதா இருக்கணும்? அதிக விளைச்சலை தரக்கூடியதா இருக்கணும். சரியா? ரெண்டாவது, சரி நான் இப்ப செலக்ட் பண்ணிட்டேன், நல்லா விளைச்சல் தாரது, ஆனா ஒரு சின்ன ஒரு வெப்பநிலை மாற்றம் வந்தாலும். சரியா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன, நல்லா விளைச்சலை தரக்கூடிய விலங்குகளை செலக்ட் பண்ணிட்டேன், நல்லா விளைச்சலை தரக்கூடிய தாவரங்களை செலக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்ப நான் செலக்ட் பண்ணின அந்த தாவரமோ அந்த விலங்கோ, சரியா, இப்ப நான் செலக்ட் பண்ணின அந்த தாவரமோ அந்த விலங்கோ ஒரு சின்ன ஒரு காலநிலை மாற்றத்துக்கு, ஒரு சின்ன ஒரு எதிர்ண்டான ஒரு நோய் ஒன்று வந்தா செத்து போய்த்திரும். இந்த செல் இருந்தா என்னால போதுமான அளவு உணவு உற்பத்தி செய்யலுமா?
ஆகவே நான் அந்த உற்பத்தி செய்யற சாரி நான் அந்த செலக்ட் பண்ற தாவர விலங்குகள் அதிக விளைச்சலை தாரது ஓகே நல்ல. அது மட்டும் இல்லை, நோய்களுக்கு எதிர்ப்புள்ளதாகவும் இருக்கணும். நான் செலக்ட் பண்ண அந்த தாவரமும் விலங்கும் நோய்களுக்கு எதிர்ப்பியல்பை காட்டக்கூடியதாக. இப்ப உதாரணமா ஆடு வளர்க்கிறார்கள், மாடு வளர்க்கிறார்களுக்கு, குறிப்பா இந்த ஆடு வளர்க்கிறார்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்னன்னா, குளிர்காலங்கள்ல ஆடுகள் இறக்குற வீதம் கூட. ஏன் கூட இருந்துச்சுன்னா அந்த அந்த கிளைமேட் சேஞ்ச ஆடுகளால தாங்கிக்க இயலாம அவளுக்கு அந்த சளி சளி பிடிக்கிற நசல் பிடிக்கிறோம், அந்த சளி பிரச்சனை வரும். அதனால நிறைய ஆடுகள் உயிரிழக்க வேண்டிய பிரச்சனை வரும். அப்ப அப்படி இல்லாம அதிக விளைச்சல் தாரத்தோடும் சரி, நான் செலக்ட் பண்ண அந்த தாவர விலங்கு வேதங்கள் நோய்க்கு எதிர்ப்புள்ளதாக இருக்கணும். சரியா? உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு பூச்சி கடிச்சு ஒரு பெரிய ஒரு வெள்ளாமை செஞ்ச பரப்புல குட்டி பூச்சிகள் கடிச்சு அந்த வெள்ளாமை அவ்வளவு செத்து போயிடுச்சு. நான் கோவா வளர்த்த தினத்தை எல்லா கோவாவும் அழிஞ்சிட்டு என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப நோய்களுக்கு எதிர்ப்புள்ளதாக இருக்கணும் அதிக விளைச்சல தார இந்த தாவர விலங்குகள். கடைசியா மிக மிக முக்கியமான விஷயம், என்னது? மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன சாமா? அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்பம். அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்பம் சொல்லுங்க பாபு. அது என்னது அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்பம்? இப்ப நான் ஒரு இல்லாம செய்யறோம். சரியா? இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டுல ஒரு மரம் ஒன்று நாட்டுவோம். நாட்டி அது வளர்ந்து காய்ச்சியும் எல்லாம் தந்து காயெல்லாம் தந்து அந்த காய்ச்சி முடிஞ்சு போற முதிர்ந்த பருவம் மரத்துல அந்த மரத்தை பிடிச்சி வெட்டி குப்பை மிஷின்ல அள்ளி ஏற்றி எங்க நான் கொட்டிப்போம். ஆனா வெள்ளாமை செய்யறாங்க என்ன செய்வாங்க பார்த்து பாருங்க. வெள்ளாமை செஞ்சு முடிய சரியா, வெள்ளாமை அறுவடை செஞ்சு முடிச்சு இந்த வெட்டி ஆச்சு இல்லைன்னா சூடடிக்கிறேன் சொல்லி சொல்லுவார். என்ன அந்த குப்பை சாமான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்த குமிச்சு பத்த வைக்க. அதுக்கு பிறகு உழுதல் உழவடிக்கிறேன். என்ன செய்யறேன்னா இந்த பத்தின சாமான் எல்லாத்தையும் போட்டு மண்ணுல போட்டு பிரட்டி மண்ண மேல கீழே ஆக்கு. ஏன் ஏன் மண்ணில் இருக்கிற கனிமங்கள் ரசாயனங்கள் மக்கள் லிமிட் பண்ணப்பட்டது. வானத்தால மழையால பொழிஞ்செல்லாம் வராது. மண்ணுல எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இருக்கு. அப்ப மண்ணுல இருந்து பாருங்க, மண்ணுல இருந்து தாவரம் எடுத்து தாவரம் உங்களுக்கு தந்துச்சு. சரியா? இப்ப இந்த தாவரம் திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப மண்ணுக்கு கொடுத்தாதான் அடுத்த தரம் பயிரிடலாம். இப்ப நமக்கு வந்தது என்ன செய்யும்? நாம சாப்பிட்டு நாம கழிவாக வெளியாகுது, அது திரும்ப மண்ணுக்கு போயிட்டு இல்லைங்க. ஆனா நாம சாப்பிட்டது நம்ம ஊர்ல இருக்கிற மண்ணுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற மண்ணுக்கு தான் போகும். அப்ப அந்த வெள்ளாமை செய்யறதுக்கு அடுத்த இடத்துல அதே இடத்துல இப்ப இன்னைக்கு கனிமங்கள் வேணுமே, அடுத்த பயிர் வளர்றதுக்கு நைட்ரஜன் வேணும், நீர் வேணும், ஒட்சிஜன் வேணும், கார்பன் வேணும், எல்லாம் வேணும். அப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும்னா எடுத்ததை திரும்ப மண்ணுக்கு வைக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்யணும்னா இந்த சூடு பத்த வச்சு போட்டு திரும்ப அதை போட்டு என்ன செய்யறோம்? மண்ணுக்குள்ள ஓட்டு உழவடிக்கிறன்ற பேர்ல ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விடும். விளங்குதாது இந்த விஷயம் முடிவெடுதா? அப்ப அதிக விளைச்சல் தாரத்தை செஞ்சுட்டாய், ஓகே நல்லா. நோய் எதிர்ப்புள்ளதாகவும் அதை வச்சுக்கிட்டு இன்னும் நல்லா. ஆனா அறுவடைக்கு பிறகான தொழில்நுட்பம், அதை திரும்ப எப்படி அதே இடத்துல பயிர் செய்யணும், திரும்ப எப்படி அதே இடத்துல நான் அந்த விலங்குகளை வளர்க்கணும் சொல்ற அந்த நாலேஜ் உனக்கு இல்லைன்னு ஒரே ஒரு தரம் மட்டும் நான் உற்பத்தி செய்வாய். அடுத்த தரம் எப்படி உணவு உற்பத்தி செய்வாய்? அப்ப மிக மிக முக்கியம், நீங்க செலக்ட் பண்றது நல்லா விளைச்சல் தரதா இருக்கணும். ஏன்னா நமக்கு சனத்தொகை கூடுது. ரெண்டாவது, நீங்க செலக்ட் பண்ற அந்த தாவரமும் விலங்கும் நோய்க்கு எதிர்ப்புள்ளதாக இருக்கணும். ஏன் என்னன்னா செத்து போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்யலாம். மூணாவது மிக முக்கியம், பயிற்சிகை செஞ்சு அறுவடை செஞ்சுட்டு அந்த நிலத்தை அந்த இடத்தை திரும்ப பயிர் செய்யறதுக்காக என்ன தயார்படுத்தணும். அதான் அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்பம்னா
இந்த அறுவடையை நீ எப்படி செய்ய போறாய், செஞ்சுட்டு அதை எப்படி நீ களஞ்சியப்படுத்த போறாய், அதை எப்படி நுகர்வோருக்கு கொடுக்க போறாய். இது ஒரு பங்குண்டா. அந்த அறுவடை செய்த இடத்தை நிலத்தை எப்படி நீ ரீபில்ட் பண்ண போறாய், திரும்ப எப்படி கட்டமைக்குது. ஏன்னா திரும்ப நான் அதே இடத்துல அதை பயிர் செய்யணுமே. அப்ப எடுத்த கனிமங்களை திரும்ப மண்ணுக்கு கொடுக்கணும். மேக்சிமம் இப்ப பயிர் செய்கிற பயிர் செய்கையாளர்கள் எல்லாம் இந்த யூரியா செயற்கை இரசாயனங்களை தான் நம்பி இருக்கணும். அப்ப செயற்கை இரசாயனத்தை போட 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 மண்டை வளம் என்னைட்டு போகும், தரமில் இருந்து போறதுக்கான சான்ஸ் கூட. அப்ப அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே பயிர் செஞ்சுக்கிட்டு யூரியா போட்டுக்கிட்டே இருந்தா டக்குன்னு மண் யூஸ்லெஸ் ஆகிடும், பயன்படுத்த. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க, எல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் பீரியட்டை கொடுப்பா. ஏன் அது திரும்ப ஹீலா இருக்கவராய் வரணும். அப்ப நான் அடுத்த தரம் பயிர் செய்யலாம். வெட்டி முடி எண்டை கட்டி முடிய நாளைக்கு அடுத்ததை நாட்ட மாட்டேன் ஒரு காலம். வட்டி வாங்கி எல்லாம் கிளீன் பண்ணி உள்ள வடிச்சு தண்ணி பாய்ச்சி அதுக்கு பிறகுதான் பயிற்சியை செய்வார். புரியுதா? கிளியரானே? அப்ப நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி என்று சொல்றது கேள்வி தேவை கூடுறதால. ஏன் இப்ப 700 கோடி மக்கள் இருக்கிறது, 40 வருஷத்துல 2 மடங்காக போகுதா? 2026 சொன்னா 2066 2 மடங்காக போதும். அப்ப இப்ப இருக்கிறத போல டபுள் மடங்கு உணவு வேணும். எனவே நாம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த உணவு உற்பத்தியாளர்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த தாவரமோ விலங்கு, ஒன்று நாம தாவரத்தை சாப்பிடுவோம், இல்லது விலங்கை சாப்பிடுவோம், அல்லது ரெண்டையும் சாப்பிடுவோம். என்ன? அப்ப அது அதிக விளைச்சலை தரதாக, நோய்க்கு எதிர்ப்புள்ளதாக கட்டாயம் நீங்க செலக்ட் பண்ண. சரி, எல்லாம் செஞ்சு எல்லாம் செலக்ட் பண்ணி அறுவடை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த தரம் பயிர் செய்யணும், அடுத்த தரம் அதே வேளாண்மை செய்யணும்டா. அறுவடைக்கு பின்னர் நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு நுழைஞ்ச நோட்டு இருக்கேன். உதாரணமா மசிமுல்லா சொல்றேன், இப்ப நான் ஒரு ஆட்டு பண்ணி வந்து வச்சிருக்கேன். இப்ப தொடங்க போறேன், ஆட்டு பண்ணி வந்து தொடங்க போறேன். நான் ஒரு 10-20 ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு காலம் போகல பலரில்லை. எனக்கு ஒரு 150 ஆடு வருது. 150 ஆடையும் பிடிச்சி விட்டு முடிஞ்சு நல்ல காசு. இது ஒரு ஆரோக்கியமான பிசினஸா, பொருளாதாரமா? ஏன் இப்ப திரும்ப நான் ஆடு வளர்க்கணும்னா திரும்ப போய் ஆடு வாங்கிட்டான். அப்ப விற்கிற இனி இவரு ஓகே முழுமையா வளர்ந்துட்டாரு சொல்ற பெரிய ஆடு தான் வித்து சின்ன ஆடு கையிருப்புல இருக்கணும். அப்ப வளர்க்கிறது வாங்குறது விற்கிறது இல்ல விஷயம். அந்த அறுவை அந்த நம்மட குறிப்பிட்ட அடுத்து என்ன செய்ய போறோம்? யூனிவர்சிட்டியில போய் படுத்தொழுங்கினா டிகிரி கிடைச்சிடுமா? யூனிவர்சிட்டியில படிக்கணும் என்ன? அப்ப இதை செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்ய போறோம்? அறுவடைக்கு பின்னரான சரியா? விலங்குதா குழப்புதா? சொல்லுங்க பாபு. சொல்லுங்க பாபு. விலங்கு என்ன? சரி, அப்ப அடுத்த 4வது தலைப்பு போடுங்க. நீடித்து நடைபெறும் உணவு உற்பத்தி. நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தியானது நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தியானது சுற்றாடலில் பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்தி சுற்றாடலில் பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்தி சுற்றாடலில் பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்தி
மனித குடித்தொகைக்கு தேவையான அளவு மனித குடித்தொகைக்கு தேவையான அளவு உணவினை உற்பத்தி செய்தல் நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி ஆகும். நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி ஆகும். அடுத்தது அதிகரித்து வரும் சனத்தொகை காரணமாக மனிதன் தப்பி வாழ்வதற்கு அதிகரித்து வரும் சனத்தொகை காரணமாக வாங்கு கேட்குது இல்லையில ஒரு 2 மினிட்ஸ் இருக்கீங்களா?
சரியா? அடுத்து எழுதுங்க. அதிகரித்து வரும் சனத்தொகை காரணமாக மனிதன் தப்பி வாழ்வதற்கு நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி அவசியமாகும். என்ன இல்லைங்க, தற்போதுள்ள மனித குடித்தொகை ஏறத்தாழ 7 பில்லியன். 7 பில்லியன் 700 கோடியா? 7 பில்லியன் 700 கோடி. ஏழு பில்லியன் ஆகும். இன்னும் 40 வருடங்களை விட குறைவான காலத்தில் இன்னும் 40 வருடங்களை விட குறைவான காலத்தில் இக்குடித்தொகை இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்குடித்தொகை இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியை பேணுவதற்காக நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியை பேணுவதற்காக பின்வரும் முறைகள் பிரயோகிக்கப்படலாம். பின்வரும் முறைகள் பிரயோகிக்கப்படலாம். ஒன்று, உச்ச விளைச்சலை தரவல்ல உச்ச விளைச்சலை தரவல்ல தாவர மற்றும் விலங்கு வேதங்களை உற்பத்தி செய்தல். தாவர விலங்கு வேதங்களை உற்பத்தி செய்தல். சரி. இரண்டாவது, நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள தாவர விலங்கு வேதங்களை உற்பத்தி செய்தல். தாவர விலங்கு வேதங்களை உற்பத்தி செய்தல்.
சரியா? அப்ப இந்த 3 வேயையும் பயன்படுத்தி நாம என்ன செய்யலாம்? உணவு உற்பத்தியை கூட்டலாம். நீங்க செலக்ட் பண்றது நல்லா விளைச்சல் தரதா இருக்கணும், நோய்களுக்கு எதிர்ப்புள்ளதாக இருக்கணும், எல்லாம் செஞ்சு முடிய அதுக்கு பிறகு திரும்ப எப்படி அந்த இடத்தை பாவிக்கிறேன், எப்படி அதை திரும்ப நீங்க பயிற்சி செய்யணும்னா என்ன செய்யணும் இப்படி சொல்றேன். இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு இந்த 3ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணினா நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு போதுமான அளவு உணவை கொடுக்கலாம், சனத்தொகை அதிகரிப்பால வர சிக்கல்களை தாக்கு பிடிக்கலாம். சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த கிளாஸ்ல இன்னும் 2 பிரயோகங்கள் இருக்கு, அதையும் பார்த்துட்டு உயிர்களோட சிறப்பியல்பையும் பார்த்தோம்னு சொன்னா முடியுது. சரியா மகள்? அது அதோட இந்த நம்மளோட யூனிட் 1 ஃப்ரீ கிளாஸ் செஷன் முடியும். வர அதுல இருந்து யூனிட் 2 ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 2 நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு வார திங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அப்ப அது வரைக்கும் நீங்க உங்களோட இந்த 28 பேட்ச் ஆக்களுக்கு இந்த கிளாஸ் சம்பந்தமான விஷயங்களை கிளாஸ் நடக்கு என்று சொல்றது 7 மணி வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. யூனிட் 2ல இருந்து ஜாயின் பண்ண நினைக்கிறார்கள் திங்கட்கிழமைக்கு முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகளை முடிச்சுக்கணும். சரியா? ஜசாகுமுல்லா ஹைர். இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ண இயலாம போன ஆட்களுக்குரிய ரெக்கார்டிங் ஃப்ரீ கிளாஸ் தானே, அப்ப இந்த இது கிடைக்கும் எப்படி